அனைவருக்கும் வணக்கம். என் வீடியோவில் வரும் அனைத்தும் எனது சொந்த கண்டுபிடிப்பு. ப்ளீஸ் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். பார்ட் 3. இன்றைய தேதி 5/7/24. சூரியன் காலை 6 மணிக்கு கிழக்கில் தோன்றி 12 மணி நேரம் பூமிக்கு மேற்பரப்பில் பயணம் செய்து மாலை 6:05க்கு மேற்கில் பூமிக்கு அடிபாகம் நோக்கி செல்லும். பூமி சூரியனை மறைப்பதால் நம் கண்களுக்கு சூரியன் மறைந்து விடுகிறது. இந்த பிரகாசமான சூரிய ஒளியில் நம்மை சுற்றி வரும் கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் நம்மால் பார்க்க முடியவில்லை. மறு 12 மணி நேரம் சூரியன் இல்லாததால் இரவாகி விடுகிறது. சூரியன் மறைந்த செகண்டில் கிழக்கில் நட்சத்திரங்களும் கிரகங்களும் தோன்றும். சூரிய ஒளி இல்லாத போது எல்லா கிரகங்களும் நட்சத்திரங்களும் பூமியை தினம் ஒரு முறை தனித்தனி வேகத்தில் சுற்றி கொண்டுதான் இருக்கும். இதை வெறும் கண்கால் பார்க்க முடிகிறது. சூரியனின் 24 மணி நேரம் கணக்கை வைத்து ஒரு நாளில் அனைத்து கிரகங்களும் வெவ்வேறு வேகத்தில் வெவ்வேறு மணிக்கணக்கில் சுற்றி வருகின்றன என்று கணக்கிட முடிகிறது. சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒரு ராசியில் இருக்கும் காலம் தினம் 1 டிகிரி வீதம் 30 நாட்களுக்குள் 30 டிகிரி கடக்கிறது. சூரியன் போலவே அனைத்து கிரகங்களும் பூமியை தினம் ஒரு முறை வெற்றிகள் அமைப்பில் வெவ்வேறு வேகத்தில் சுற்றி வருகின்றன. மேலும் எல்லா கிரகங்களும் நம் முன்னோர் சொன்ன 27 நட்சத்திரங்களின் கீழ்தான் சுற்றி வருகின்றன. அப்போது 2.5 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய கற்பனை பிரதேசம் கொண்ட ராசி மண்டலங்களும் பூமியை, அதாவது நம்மை சுற்றி வருகின்றன. சந்திரன் தினம் ஒரு நட்சத்திரத்தின் கீழ்தான் பயணம் செய்யும். இன்று என்ன நட்சத்திரம் என்று சந்திரன் காட்டிவிடும். கார்த்திகை நட்சத்திரத்திலிருந்து எண்ணி சொல்லிவிடலாம். தற்போது எந்த கிரகம் எந்த ராசியில் உள்ளது என்பதை டெலிஸ்கோப் இல்லாமலே சந்திரன் மூலம் சொல்லிவிடலாம். மேலும் தமிழர்களுக்கு என்றைக்கு அமாவாசை, என்றைக்கு பௌர்ணமி, என்றைக்கு 3ஆம் பிறை, இன்று என்ன திதி என்பதை விரல் விட்டு எண்ணி சொல்லிவிடுவார்கள். இது எப்படி நம் பழங்கால மக்களுக்கு சாத்தியமாகிறது என்றால், பூமி மீதுள்ள நாமும் மையத்தில் இருப்பதால் தான் பூமி இதை சொல்ல முடிகிறது. பூமி மையத்தில் இருப்பதால் தான் நாம் 12 மணி நேரம் சூரிய ஒளியையே பார்க்க முடிகிறது. மீதி 12 மணி நேரம் சூரிய ஒளியற்ற இருளையும் அடைய முடிகிறது. இரவில் 1 டிகிரி to 180 டிகிரிக்குள் வரும் 12 ராசிகளில் பாதி ராசிகளின் 6 ராசிகளையும் அதற்குள் அடங்கிய நட்சத்திரங்களையும் சந்திரனையும் பார்க்கலாம். இப்படியே இரவில் 15 நட்சத்திரங்களையும் 15 நாட்களிலும் மீதி ராசிகளில் அடங்கிய 15 நட்சத்திரங்களை மறு 15 நாட்களிலும் நிலவின் மூலம் பார்த்து விடலாம். இதையெல்லாம் இரவில் பார்த்து ஆராய்ச்சி செய்ய நம் கிரகங்களின் வட்டப்பாதைகளுக்கு நடுவில் நாம் இருப்பதால் தான் கண்டுபிடிக்க முடிகிறது. அதாவது பிரபஞ்சத்தை பகலில் அரைவட்டமாகவும் இரவில் அரைவட்டமாகவும் பிரித்து கொண்டு கணக்கிடலாம். ஒரு மாதத்தில் அனைத்து கிரகங்களையும் அனைத்து நட்சத்திரங்களையும் இரவில் பார்த்து விடலாம். பகலில் 12 மணி நேரம் வரை சூரியன் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி போவதை பார்த்து விடலாம். சூரியன் மறைந்த செகண்டிலேயே நட்சத்திரங்கள் தோன்றிவிடும். 15 நாட்களில் வளர்பிறை சந்திரனை நாம் பார்க்கலாம். பூமி மையத்தில் இருப்பதால் தான் மேற்சொன்னது எல்லாமே சாத்தியமாகும். ஹீலியோசென்ட்ரிக் தியரியில் நம்மால் டெலிஸ்கோப் இல்லாமல் எதையும் சொல்ல முடியாது. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் மெயில் டு rajansingaravelu@gmail.com. நன்றி, வணக்கம்.